நம்ம தீபக் கூடாவின் மாற்று வீரரை சிஎஸ்கே பிளேயிங் லெவனில் எடுத்துகிட்டு வர போகிறது 100% இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம சிஎஸ்கே யாரை எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இப்போதைக்கு யாரெல்லாம் அந்த ரேஸில் வந்து இருக்காங்க, யாரை எடுத்துகிட்டு வந்தால் மிடில் ஆர்டரில் ஒரு தரமான சம்பவத்தை பண்ண முடியும், இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம டூபே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஒரு மாஸ் கம்பேக்கை கொடுக்குறதுக்கு நம்ம சிஎஸ்கே இந்த ஒரு சம்பவத்தை பண்ணினா போதும், 2 பேருமே மாஸ் கம்பேக்கை வந்து கொடுத்துருவாங்க. அது என்ன சம்பவம், நம்ம சிஎஸ்கே இப்போதைக்கு இவங்களை வச்சு என்ன பிளான் பண்ணணும், இப்போதைக்கு இவங்களோட கம்பேக்கை பஞ்சாபுக்கு எதிராக வந்து எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம், லைக்கை கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா டூபே பார்த்துடலாம். டூபேயை பொறுத்த வரைக்கும் போன சீசன் அதிரடியாக வந்து விளையாண்டுருந்தார். பட் இந்த தடவை அப்படி இல்லை, தொடர்ந்து வந்து சொதப்பிட்டுருக்காரு. இதுக்கான முக்கிய காரணமாக பார்க்கப்படுறது, நம்ம டூபே மேட்சுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா எதிர் டீம் வந்து ஸ்பின்னர்ஸை வந்து யூஸ் பண்ணுறதில்ல, ஸ்பீட் பாலிங்கை யூஸ் பண்ணி இவரோட விக்கெட்டை வந்து எடுத்துருந்தாங்க. ஸோ இதன் காரணமாக நம்ம டூபேயால் அதிரடியாக வந்து ஆட முடியல. இப்போதைக்கு நம்ம டூபே பிளேயிங் லெவலை பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டரில் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எப்படியும் பார்த்தீங்கன்னா எதிர் டீமுக்கு எதிராக 2 ஸ்பின்னர்ஸ் வந்து எப்படியுமே இருப்பாங்க. இப்போதைக்கு நம்ம டூபே உள்ளே போனால் ஸ்பின்னர்ஸை வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ டூபேயை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு ஸ்பின்னர்ஸை எப்போ கட்டாயமாக யூஸ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்களோ அந்த நேரத்தில் நம்ம டூபே எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா இவர் ஒரு கம்பேக்கை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2 ஓவர் சந்திச்சாலும் அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தணும். இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே இந்த மாதிரி பிளான் பண்ணாங்க அப்படின்னா இவர் ஒரு கம்பேக்கை கொடுக்கறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா டெத் ஓவர் கிங் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் டெத் ஓவரை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக வந்து செயல்பட முடியல, தொடர்ந்து வந்து சொதப்பிட்டு தான் இருக்காரு. ஆடு லெவல்லே இவருக்கான வாய்ப்பு வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸை சொல்கிற அளவுக்கு ஒரு மோசமான ஃபார்மில் வந்து இருக்காரு. இவரும் ஒரு கம்பேக்கை வந்து கொடுக்கணும் அப்படின்னா நம்ம சிஎஸ்கே வந்து ஒரு முக்கியமான ரோலை வந்து கொடுத்தாகணும். இப்போதைக்கு பவர் பிளேயில் பவுலிங் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான பவுலர் வந்து இல்லை. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கலீல் அகமது, அன்சுல் கம்போஜ் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு டெத் ஓவரில் இவர் வந்து சிறப்பாக செயல்படலை. பவர் பிளேக்குள்ளே இவர் எடுத்துகிட்டு வந்தால் ஒரு கம்பேக்கை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமான நேரத்தில் விக்கெட்டை வந்து எடுத்து கொடுத்துட்ருக்காரு நம்ம பார்த்தீங்கன்னா. பட் பவர் பிளேக்குள்ளே வந்தால் முன்கூட்டியே விக்கெட்டை வந்து எடுத்து கொடுக்கறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி பிளானை நம்ம சிஎஸ்கே பண்ணாலே போதும். நம்ம டூபே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் மாஸ் கம்பேக்கை வந்து கொடுத்துடலாம். அடுத்து நம்ம தீபக் கூட மாற்று வீரர்களை பார்த்துடலாம். இப்போதைக்கு தீபக் கூடாக்கு ஆடு லெவலில் வந்து அப்பப்போ வாய்ப்பு கிடைச்சாலும் சொல்கிற அளவுக்கு இல்லை. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சுமாரான தொடக்கம் தான், பவுலிங்லேயும் அவருக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கல. ஸோ இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே இவரோட மாற்று வீரரை 100% கன்ஃபார்மாக எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்னு ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அந்த வரிசையில் நம்ம ஆண்ட்ரே சித்தார்த்து, அது மட்டும் இல்லாமல் வன்சுபடி, இந்த 2 பேர்த்தில் ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. ஆண்ட்ரே சித்தார்த்தை பொறுத்த வரைக்கும் அதிரடியாக ஆடக்கூடிய இது வரைக்கும் நடந்த டொமஸ்டிக் மேட்சில் அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. மறுபக்கம் நம்ம வன்சுபடி இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கேயோட நெக்ஸ்ட் கீப்பராக இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இவரும் மிடில் ஆர்டர்ஸில் சிறப்பாக விளையாடக்கூடியவர். நம்ம தீபக் கூட வந்து தொடர்ந்து சொதப்புறதுனால அந்த இடத்துல இந்த 2 பேர்த்தில் ஒருத்தராக நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு இளம் வீரரை அந்த இடத்துல நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர போகிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. மிடில் ஆர்டரில் பார்த்துருந்தோம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, ஸ்கோர் வந்து பண்ண முடியல. ஸோ இப்போதைக்கு இளம் வீரர்கள் தான் எல்லா டீம்லேயுமே சிறப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம தீபக் கூட இடத்துல வன்சுபேடி இல்லைனா சித்தார்த்தா சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர்றது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். இப்போதைக்கு யாருக்கு வாய்ப்பு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 2 பேர்த்தில் யாருக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் ஒரு தரமான சம்பவத்தை வந்து பண்ண முடியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சிஎஸ்கே இவங்களை எடுத்துகிட்டு வந்து என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு.